लगातार संसार और शैतान और इन सारी बातें जीवन में लगातार रुकावटों को डाल सकता है. இந்த உலகத்திலே தொடர்ச்சியாக நாம் பார்க்க முடியும். உலகமோ அல்லது சாத்தானோ நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக பல தடைகளை கொண்டு வர முடியும். लेकिन परमेश्वर के काम जारी रहता है. ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே தேவனுடைய காரியம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. और परमेश्वर के कार्य जारी रहते हुए परमेश्वर जब क्रिया करता है, தேவன் அங்கே தன்னுடைய காரியத்தை தொடர்ச்சியாக நடப்பித்து கிரியை நடப்பிக்கும் போது वो और लोगों को खोजता है जो ज्यादा पढ़े लिखे नहीं कि दरकार नहीं या कुछ खूबियों नहीं है, तो भी परमेश्वर उनको इस्तेमाल करने के लिए तैयार है. ஒருவேளை படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம், அநேக திறமைகள் தாளந்துகள் இல்லாதவர்களாக இருக்கலாம். தேவன் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இந்த ஜனங்களை தேடி வருகிறாராம். और परमेश्वर हमेशा मनुष्य की कोऑपरेशन को चाहता है. தேவன் எப்பொழுதுமே மனிதனுடைய ஒத்துழைப்பை விரும்பி வருகிறார். परमेश्वर संसार में कार्य करने के लिए, अपने प्रोग्राम को लागू करने के लिए हमेशा मनुष्य को अपने साथ लेके चलने के लिए चाहता है. தேவன் இந்த உலகத்திலே தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, தன்னுடைய நிகழ்ச்சிகளை நிறைவேற்றுவதற்கு எப்பொழுதுமே மனிதர்களுடைய துணையை நாடி வருகிறாராம். आप थोड़ा सा इस वक्त को थोड़ा सा याद रखिएगा. நீங்கள் இப்பொழுது இந்த இடத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். दूसरा अध्याय में இரண்டாம் அதிகாரத்திலே मूसा का जन्म के बारे में प्रभु यहाँ जिक्र किया है. தேவன் மோசேயினுடைய பிறப்பை குறித்து இங்கே குறித்து வைத்திருக்கிறார். तीन छोटी बात को मैं आपके सामने पहले रखने के लिए चाहता हूँ. மூன்று சிறிய காரியங்களை முதலாவது நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். आपको मालूम होना चाहिए जब आज्ञा निकल रहा है तब परमेश्वर के कार्य भी जारी है. நீங்கள் இங்கே பார்க்க வேண்டும், எப்பொழுது கட்டளைகள் பிறக்கின்றனவோ அப்பொழுதே அங்கே தேவனுடைய கிரியையும் கூட நடப்பிக்கப்படுகிறது. फिरौन ने सारे बच्चों को, लड़कों को नदी में फेंकने के लिए आज्ञा दे दिया. அங்கே பார்வோன் எல்லா ஆண் பிள்ளைகளையும் நதியிலே போட்டு விடுவதற்கு கட்டளை பிறப்பித்தான். जो भी लड़का पैदा होता है उसको तुरंत नदी में फेंकना है. எந்த ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறதோ உடனடியாக அந்த ஆண் பிள்ளையை நதியிலே போட்டு விட வேண்டுமாம். आप अभी इस वक्त में थोड़ा सा देखिएगा. நீங்கள் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் யோசியுங்கள். एक छोटा सा परिवार है, ஒரு சிறிய குடும்பம் இருக்கிறது. उसमें एक लड़का है, एक लड़की है. அங்கே ஒரு பையன் இருக்கிறான், ஒரு மகள் இருக்கிறாள். लड़की के उम्र के बारे में मालूम नहीं है, அந்த பெண்ணினுடைய வயதை குறித்து நமக்கு தெரியாது. लेकिन हो सकता है 10-11 बरस की. ஒருவேளை அந்த குடும்பத்தில் இருக்கிற மகளுடைய வயது 10 அல்லது 11 வயது நிரம்பி இருக்கலாம். लेकिन लड़का के बारे में मालूम है, ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிற மகனை குறித்து நமக்கு தெரியும். क्योंकि वहां पर 7वां अध्याय का 7वां पद में ये लिखा है. ஏனென்றால் அங்கே 7ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. पढ़िएगा निर्गमन 7 का 7. வாசியுங்கள் யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் वसनम। जब मूसा और हारून फिरौन से बात करने लगे तब मूसा 80 वर्ष का था और हारून 83 वर्ष का था. यहाँ पर एक खबर हमें मिलता है कि हारून और मूसा के बीच में केवल 3 साल है. இங்கே நமக்கு ஒரு செய்தி வருகிறது, ஆரோனுக்கும் மோசேக்கும் இடையிலே வயது வித்தியாசம் வெறுமனே 3 தான். और केवल 3 साल के अंदर एक बात हो रही है. இங்கே 3 வருடங்களுக்கு உள்ளாக ஒரு காரியம் நடக்கிறது. अभी फिरौन ने कहा कि बच्चों को नदी में फेंक देना. இப்பொழுது பார்வோன் கட்டளை பிறப்பித்தான், ஆண் பிள்ளைகளை நதியிலே போட்டு விடுங்கள். उस समय हारून छोटा नहीं था इसलिए वो बच गया. அந்த நேரத்திலே ஆரோன் சிறு பிள்ளையாக இல்லை, இது நிமித்தமாக தப்பிவிட்டான். शायद वो आज्ञा हारून के 1 साल के उम्र में होता ஒருவேளை या 2 साल की उम्र में होता. இந்த கட்டளையானது 2 வயது நிரம்பி இருக்கிற அல்லது 1 வயது நிரம்பி இருக்கிற அந்த ஆரோனுடைய அந்த சிறு பிள்ளையின் வயதிலே பிறந்திருக்கும் என்று சொன்னால் उसी साल परमेश्वर के कार्य भी जारी है. அதே வருடத்திலே தேவனுடைய கிரியையும் கூட அங்கே ஆரம்பிக்கப்படுகிறது. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिए. என்னுடைய காரியங்களை கவனித்து கேளுங்கள். एक छोटा सा परिवार है ஒரு சிறிய குடும்பம் அது. और उस परिवार में उसके माँ बाप का नाम यहाँ पर दिया गया 6 अध्याय का 20वां पद में. அந்த குடும்பத்திலே அப்பா அம்மாவுடைய பெயர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. पढ़िएगा 20वां पद को. வாசியுங்கள் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்। अमराम ने अपनी फूफी यकेबेद से विवाह किया और उससे अमराम यकेबेद से विवाह किया और उन लोगों को हारून और मूसा पैदा हुआ. அம்ராம் தன் அத்தையாகிய
யோகபேத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசையும் பெற்றாளாம். तो इसका मतलब उन दो माँ बाप का यहाँ पर एक छोटा सा परिवार है. அதாவது தகப்பன் தாயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற இந்த சிறிய குடும்பம் இங்கே வர்ணனை சொல்லப்பட்டிருக்கிறது. और उनका एक छोटा लड़का है जो अभी 2 साल का है. அந்த குடும்பத்திலே ஒரு சிறிய மகன் இருக்கிறான், பையன் இருக்கிறான். அவனுக்கு வயது இப்பொழுது 2 தான் या 1 साल का है. அல்லது 1 வயது இருக்கலாம். हम पक्का तारीख को नहीं कह सकते हैं. முழுவதும் சரியான தேதியை நாம் குறிக்க முடியாது. उसी समय एक स्त्री गर्भवती हो रही है. அந்த நேரத்திலே ஒரு பெண் அங்கே கர்ப்பவதியாகிறாள். परमेश्वर का कार्य बहुत अजीब है. தேவனுடைய காரியம் ஒரு விசித்திரமானது. एक तरफ शैतान बहुत तेजी के साथ कार्य करने के लिए जब शुरू करता है, ஒரு புறத்திலே சாத்தானானவன் விரைவாக காரியம் நடப்பிக்கிற அதே வேளையிலே पहले उसने नर्स लोगों को इस्तेमाल करने के लिए कोशिश किया. முதலாவது சாத்தான் அங்கே இருக்கிற மருத்துவச்சிகளை பயன்படுத்த முயற்சி எடுத்தான். जब उनका काम सफल नहीं हुआ, அந்த சாத்தானுடைய வேலை அங்கே தோல்வி அடைந்ததினாலே अपनी ताकत को और लगा के आज्ञा निकालता है. தன்னுடைய பலத்தை இன்னும் கூட்டி இன்னும் அங்கே ஏற்படுத்தி கட்டளையை பிறப்பிக்க வைக்கிறான். जो भी लड़का पैदा होगा नदी में फेंकना होगा. எந்த ஆண் பிள்ளை பிறந்தாலும் நதியிலே போட வேண்டும். उसी वक्त में जब आज्ञा निकलती है, उसी वक्त में परमेश्वर एक अजीब काम कभी कर रहा है. அதே வேளையிலே எந்த வேளையிலே கட்டளை பிறப்பிக்கப்படுகிறதோ அதே நேரத்திலே தேவன் ஒரு காரியத்தையும் செய்கிறார். समय को थोड़ा देखने के लिए मैं आपसे कहता हूं. அங்கே காலகட்டத்தை கொஞ்சம் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களை அறிவுரை சொல்லுகிறேன். जब शैतान का काम ज्यादा तेजी से दिखाई पड़ता है, उसी समय परमेश्वर का काम भी शुरू होता है. इसको हम समझ नहीं पाए. சாத்தானுடைய காரியங்கள் வேலைகள் விரைவாக நடக்கிற அதே வேளையிலே தேவனுடைய காரியமும் அங்கே ஆரம்பிக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு சொல்லுகிறேன். और इसके अलावा एक और बात को मैं आपको बताने के लिए चाहता இதை हूं. காட்டிலும் இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டும். उस मूसा जब पैदा हुआ, तुरंत उसके माँ बाप का नजर उस बच्चे के ऊपर चल रहा है. அங்கே மோசே பிறந்த உடனேயே அந்த மோசேனுடைய தகப்பன் தாயினுடைய பார்வை அந்த மோசே குழந்தையின் மேலே விழுகிறது. इस बच्चा विशेष बच्चा है. இந்த குழந்தை ஒரு விசேஷமான குழந்தை நமக்கு. नहीं, एक बात को यहाँ पर आपको मैं बतलाने के लिए चाहता हूँ. இங்கே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். इब्रानी का 11वां अध्याय में मूसा के माँ बाप का विश्वास के बारे में कहा गया है. எபிரேயருடைய 11ஆம் அதிகாரத்திலே மோசேனுடைய தகப்பன் தாயுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. पढ़िएगा 11वां अध्याय, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 23वां पद. 23ஆம் வசனம். विश्वास ही से मूसा के माता पिता ने उसको उत्पन्न होने के बाद 3 महीने तक छिपा रखा, क्योंकि उन्होंने देखा कि बालक सुंदर है और वे राजा की आज्ञा से न डरे. यहाँ विश्वास से उसके माँ बाप कार्य कर रहे हैं. இங்கே மோசேனுடைய தகப்பன் தாய் விசுவாசத்தினாலே கிரியை நடப்பிக்கிறார்கள். मैं यहाँ एक और बात को जोड़ने के लिए चाहता हूँ. நான் இங்கே ஒரு காரியத்தை கூட்டி சொல்ல விரும்புகிறேன். 400 साल बहुत कठिनाई में जीवन बिताने के बावजूद भी इनका विश्वास को बुझाने का ताकत नहीं रहा. 400 வருடங்கள் கஷ்டப்பட்டாலும் 400 வருடங்கள் கடினமான பாதைகளிலே சென்றாலும் அந்த பாதைகள் அந்த கஷ்டங்கள் இந்த தகப்பன் தாயினுடைய விசுவாசத்தை அணைத்து அல்லது குலைத்து போட முடியவில்லை. लगातार जीवन में संकट के ऊपर संकट, தொடர்ச்சியாக வாழ்க்கையிலே கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், गुलामी के चलते मार के ऊपर मार, அடிமைத்தனத்தின் நிமித்தமாக அடிகளுக்கு மேலே அடிகள், खाने पीने के लिए तकलीफ. அங்கே சாப்பாடுவதற்கும் கஷ்டமான சூழ்நிலை. क्योंकि आगे चल के इजरायली लोग कहते हैं कि मैंने अपने पैर से ही पानी पटा के साग को खाया. அங்கே தொடர்ச்சியாக இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்ன தெரியுமா, நாங்கள் என்னுடைய காலினாலே தண்ணீரை சேர்த்து அங்கே நாங்கள் கீரை சமைத்து சாப்பிட்டோம் என்று சொல்லுகிறார்கள். उसी प्रकार के वातावरण में भी उनका विश्वास बुझा नहीं है. அப்படிப்பட்ட கடின சூழ்நிலையிலும் அவருடைய விசுவாசம் குறையவில்லை. प्रभु ऐसे लोगों को ढूंढ रहा है जिसको इस्तेमाल करने के लिए. இப்படிப்பட்ட ஜனங்களை பயன்படுத்துவதற்காக தேவன் தேடி வருகிறார். जहां परमेश्वर विश्वास को देखता है, उन्हीं के ऊपर
परमेश्वर का नजर चले आता है। எங்கே தேவன் விசுவாசத்தை பார்க்கிறாரோ அந்த ஜனத்தின் மீது தேவனுடைய பார்வை வந்து விழுகிறது. और इस परिवार को जब देखा, இந்த குடும்பத்தை அப்படி தேவன் பார்த்தபோது इनका विश्वास खत्म नहीं हुआ है, இவர்களுடைய விசுவாசம் குறையாமல் அழியாமல் இருக்கிறது. उनके हाथ में परमेश्वर एक जिम्मेदारी को सौंपता है। அந்த குடும்பத்தின் கரத்துக்குள்ளாக தேவன் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். ये बात आज के लिए भी ठीक है। இந்த காரியம் இன்றைக்கும் கூட சரியாக பொருந்துமே. परमेश्वर किसके हाथ में लोगों के किन लोगों के हाथ में अपने कार्य को सौंपने के लिए चाहता है? எப்படிப்பட்ட ஜனங்களுடைய கரங்களிலே பொறுப்புகளை சமர்ப்பிக்க ஒப்பு கொடுக்க விரும்புகிறாராம்? कुछ भी हो जाए मेरा विश्वास को बुझाने का ताकत नहीं है। என்ன சூழ்நிலைகள் எப்படி நடந்தாலும் என்னுடைய விசுவாசத்தை அணைத்து போடுவதற்கு பலன் அவைகளுக்கு இல்லை. नजदीक में एक जन ने हमारे पास एक चिट्ठी भेजा। சமீபத்திலே ஒரு மனிதன் நமக்கு ஒரு கடிதம் எழுதி இருந்தான். उन्होंने 10 प्रश्न पूछा। அவர்கள் 10 கேள்விகளை அங்கே தொடுத்து எழுதி இருந்தார்கள். ये बात मेरे परिवार में हुआ है, இந்த காரியம் என்னுடைய குடும்பத்தில் நடந்திருக்கிறது, ये बात हमारे जीवन में हो रहा है, இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது, हमारे भविष्य अंधकार दिखाई पड़ता है, எங்களுடைய எதிர்காலம் இருளாக காணப்படுகிறது. उस प्रकार उनके परिवार में हुई 10 बातों को लिखने के बाद आखिरी में पूछा, अगर ऐसी बात हो मेरा विश्वास हिल रहा है, मैं परमेश्वर पर भरोसा नहीं रख सकता हूं। இப்படிப்பட்ட காரியங்களை எழுதி அவர் அப்படி எழுதுகிறார், இப்படி காரியங்கள் நடப்பதினாலே நான் என்னுடைய விசுவாசம் இப்பொழுது தடுமாற்றம் அடைகிறது, நான் தேவன் மேல் உள்ள நம்பிக்கை இழந்து கொண்டே இருக்கிறேன். मेरी बात को थोड़ा ध्यान से सुनिएगा। என்னுடைய காரியங்களை கவனித்து கேளுங்கள். जब बातें कठिन हो जाता है हमारा विश्वास हिलता है। காரியங்கள் கடினமாகும் பொழுது நம்முடைய விசுவாசம் ஆடி அசைகிறது. न केवल विश्वास हिल जाता है, फिर खत्म भी हो जाता है। நம்முடைய விசுவாசம் அங்கே அசைவது மாத்திரமல்ல அழிந்து போகிறது. लेकिन उस वातावरण में विश्वास को कायम रखने वालों को ऊपर परमेश्वर का नजर पड़ता है। ஆனால் அந்த சூழ்நிலையிலே விசுவாசத்தை அப்படியே தேக்கி வைத்திருக்கிறார்களே அவர்கள் மீது தேவன் பார்வை விழுகிறது. क्योंकि बाइबल बतलाती है विश्वास बिना परमेश्वर का कुछ करना अनहोना है। ஏனென்றால் வேத வசனம் இப்படி சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்காக எதையும் சாதிப்பது முடியாத காரியம். उस वातावरण में इनके विश्वास को देके परमेश्वर उनके हाथ में एक जिम्मेदारी को सौंपा। இப்படிப்பட்ட கடின சூழ்நிலையிலே இந்த குடும்பத்தாருடைய விசுவாசத்தை பார்த்து தேவன் பொறுப்பை அங்கே சமர்ப்பிக்கிறார். और उन्होंने ये समझा मेरे हाथ में दिया हुआ ये बेटा कुछ स्पेशल है। அந்த தகப்பன் தாய் இதை புரிந்தார்கள், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த குழந்தை இருக்கிறதே ஒரு விசேஷித்த குழந்தை. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिए। என்னுடைய காரியங்களை கவனியுங்கள். जब बच्चा पैदा होके चलने लगता है या बोलने लगता है, பிள்ளை கொஞ்சம் பெரியவனாகி தவழுகிற போது அல்லது பேச ஆரம்பிக்கிற போது तब आप इसको विशेष समझ सकते हैं। அப்பொழுது நீங்கள் ஒரு விசேஷித்த குழந்தை என்று சொல்லி ஒருவேளை நினைக்கலாம். देखो देखो कैसा बोलता है, பாரு பாரு இவன் எப்படி பேசுறான், எப்படி இருக்கிறான், मालूम पड़ता है ये कुछ बनेगा। இவன் ஏதாவது ஒரு பெரிய ஆளா மாறுவான்னு தெரிய வருது. देखो देखो कैसा चलता है, பாரு பாரு இவன் எப்படி தவழ்றான் நடக்கிறான், ये कुछ बनेगा। இவன் ஏதாவது ஒரு பெரிய ஆளா மாறுவான் பாரு. आप छोटे बच्चों का देखे होंगे, நீங்கள் சின்ன பிள்ளைகளை பார்க்கலாம். कोई कोई छोटे बच्चे देखे हैं ना, 1.5 साल का भी होगा लेकिन ऐसे चलेगा। சில பிள்ளைகளை பார்க்குறீங்க இல்லையா, 1.5 வயது தான் இருக்கும், ஆனா பின்னாடி கையை கட்டிட்டு பெரிய ஆள் மாதிரி நடப்பான் அந்த பிள்ளை. एकदम छान से छाती को उठा के चलेगा, நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு அந்த பிள்ளை நடப்பான். और इससे पता चलता है ये कुछ दिन के बाद ये कुछ लीडर बनेगा। அதனால தெரிய வரும் சில நாட்களுக்கு பின்பு இந்த பிள்ளை பெரிய தலைவனா மாறலாம் என்று சொல்லி நமக்கு என்ன வரும். 1.5 साल के बच्चे को आप देखते होंगे, 1.5 வயது நிரம்பிய பிள்ளையை நீங்க பார்க்கலாம். 3-4 बच्चे वहां खेलता होगा, 3-4 பிள்ளைகள் அவனோடு கூட விளையாடுவாங்க. लेकिन एक लड़का सबका माता है ठीक बैठ ठीक बैठ ठीक बैठ बोलेगा। ஆனால் அதே வயது आता नहीं होगा लेकिन बोलेगा। அங்கே அவனுக்கு பேசவே தெரியாது, ஒரு பையன் சொல்லுவான் சரியா உட்காரு சரியாயிரு சரியாயிருன்னு சொல்லி அதட்டுவான். तब हम समझते हैं कुछ बनेगा। நாம அப்ப புரிந்து கொள்வோம் இவன் ஏதோ ஒரு பெரிய ஆளா மாறுவான். कुछ भी नहीं हुआ गुंडा तो बनेगा। என்ன ஆனாலும் சரி ஒரு பெரிய குண்டனாவதாவது மாறி விடுவான். ये हम चलते चलते देख सकते हैं। நாம் இதை நடக்கும் பொழுது பிள்ளை பெரியவளாகும் பொழுது நான் பார்க்க முடியும். 2 साल में वो टाइम बोलता होगा, ஒருவேளை 2 வயது நிரம்பி இருக்கும் பொழுது அப்படியே மாரடிச்சு பேசுற பிள்ளையா இருக்கும். तुरंत कहेंगे ये तो कुछ बहुत तगड़ा बनेगा। பேசுகிற திறமத்தை பார்த்து நாம சொல்லலாம் இவன் ஒரு பெரிய ஆளா மாறுவான். या कोई 2 साल का बच्चा स्क्रू ड्राइवर को लेकर सारी चीजों को खोलेगा तो बोलेंगे इंजीनियर बनेगा। ஒருவேளை
ஒருவேளை 2 வயது நிரம்பிய பையன் ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து எதையாவது நட்ட போல்ட்டை டைட் பண்றான் கழட்டுறான் சொன்னா இவன் பெரிய இன்ஜினியர் ஆவான்னு சொல்லலாம். ये संभव है कि मनुष्य के जीवन में, இது மனிதனுடைய வாழ்க்கையிலே முழுவதும் நடக்கக்கூடிய காரியம். लेकिन विश्वास करने वाला का नजर कुछ और तरीका का है. ஆனால் விசுவாசம் வைக்கிறவருடைய பார்வை இருக்கிறதே ஒரு வித்தியாசமானது. कैसा तरीका का है? எப்படிப்பட்ட விதம் அது? बच्चा पैदा हुआ है, அங்க இப்பொழுதுதான் குழந்தை பிறந்திருக்கிறது, अभी 1 महीना हुआ है, இப்பொழுது 1 மாதம் நிரம்பி இருக்கிறது. लेकिन उसके माँ बाप का विश्वास ने उस दृष्टिकोण में उसकी बच्चे के अंदर की खूबियों को देख रहा है. ஆனால் அந்த தகப்பன் தாய் அந்த பிள்ளைகளுக்கு உள்ளே இருக்கிற திறமைகளை பார்க்கிறார்கள். Usually Jews are so handsome and beautiful. और देखा जाए यहूदी लोग जो है बहुत सुंदर दिखाई देते हैं जब बचपने में रहते हैं. उनका रंग रूप को आपको देखना है. அவருடைய கலரையும் அவருடைய உடம்புடைய உருவத்தையும் நீங்க பார்க்கணும். जूस को पहचानने के लिए 3 बातें बहुत अच्छी तरह से दुनिया में दिखाई पड़ती है. யூதர்களை அறிந்து கொள்வதற்காக உலகத்திலே 3 காரியங்களை ஜனங்கள் பார்க்கிறார்கள். वे ना तो गोरा है ना तो लाल है. அவர்கள் ரொம்ப அதிக சிகப்பா வெள்ளையாகவும் இருக்க மாட்டாங்க அல்லது ரொம்ப அதிகமாக சிகப்பாகவும் இருக்க மாட்டாங்க. बहुत गोरे होने से भी अच्छा नहीं लगता है. நல்ல சுத்த வெள்ளையா இருந்தாலும் நல்லா இருக்காது. और थोड़ा सा एकदम गुलाबी रंग का रहता तब जो है आदमी का आकर्षण बढ़ता है. கொஞ்சம் அதுல அந்த ரோஜாப்பூ கலர் மாதிரி அந்த உடம்புல ஒரு கலர் இருந்தனா ஓ இது நல்லா இருக்கு அப்படி சொல்லி நம்ம எல்லாரும் பாராட்டுவாங்க. In the whole race of the human, these Jews are having that quality. और सारे इस दुनिया में इसी प्रकार की बातों को खोजते हैं. और साथ ही साथ उनका नाक देखिएगा बहुत सुंदर रहेगा. அதோடு கூட அந்த யூதர்களுடைய மூக்கை பாருங்கள் நல்ல அழகாக நீல மூக்கா இருக்கும். நல்ல கூரான மூக்கு விரிந்த மூக்கு கூரான கொஞ்சம் விரிந்து நல்ல கூரா இருக்கும் நல்லா இருக்கும். हम लोगों का नाक कैसा है, किसी का चपटा है, किसी का यहाँ लाउड स्पीकर जैसा या कुछ भी है. ஆனா நம்முடைய மூக்கு எப்படி இருக்கு தெரியுமா? சிலருக்கு சப்ப மூக்கா இருக்கு, சிலருக்கு ரொம்ப விரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அசிங்கமா இருக்கு. But their nose are very beautifully made. लेकिन उन यहूदियों के नाक को देखिएगा बहुत सुंदर नाक है. And not only that, Jews were always moderate height people. बहुत लंबा भी नहीं है, बहुत नाठा भी नहीं है, moderate height people. அவருடைய உயரத்தையும் பாருங்க, ரொம்ப குள்ளராக இருக்க மாட்டாங்க, ரொம்ப உயரமாகவும் இருக்க மாட்டாங்க, மாடரேட்டா மீடியமான ஹைட்டா இருப்பாங்க. इसका मतलब बच्चा में तो सब बच्चे सुंदर होंगे. இதனுடைய அர்த்தம் என்ன? அவங்களுக்கு பிள்ளை பிறந்தா பிள்ளைங்க கண்டிப்பா அழகா இருப்பாங்க. लेकिन माँ बाप का विश्वास उस बच्चे को दूसरा तरीका से देखने के लिए कहता है. ஆனால் தகப்பன் தாயினுடைய விசுவாசம் இருக்கிறதே அந்த பிள்ளையை வேறு கோணத்துல பார்க்க வைக்கிறது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவநாம மகிமை அடைவதாக. परमेश्वर विश्वास करने वालों को ढूंढ रहा है. அங்கே தேவன் விசுவாசிக்கிறவர்களை தேடுகிறார். विश्वास करने वालों का दृष्टिकोण एक ही बात को शुरू में ही उसकी विशेषता को देखने की ताकत पाता है. விசுவாசிக்கிறவர்களுடைய ஒரு குணம் இருக்கிறதே அது என்ன? ஆரம்பத்திலேயே அவர்களுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல திறமைகளை பார்க்க வைக்கிறது. मैं ना केवल एक बच्चा की बात कहूंगा, நான் ஒரு பிள்ளையினுடைய காரியத்தை சொல்லுவேன். जीवन की शुरुआत में ही विश्वास करने वाला का दृष्टिकोण इससे ये होने वाला है, ये देखने का ताकत रखता है. ஒருவேளை விசுவாசிக்கிறானே விசுவாசிக்கிறாளே அவளுடைய பார்வை எப்படி இருக்கும்? அங்கே சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே இந்த பிள்ளை இப்படி மாறும், இந்த பையன் இப்படி மாறுவான் என்று சொல்லி விசுவாசம் வைக்கும். சிறிய காரியமா இருக்கும்போது छोटी बातों को भी देख के वो कहेंगे हाँ ये बहुत बड़ा होगा. சின்ன காரியத்தை பார்த்தாலே சொல்ல முடியும் இது இப்படி இருக்கும், இது பெரியதா இருக்கும் என்று சொல்லி அங்கே விசுவாசம் நம்ப வைக்கும். इस सुबह का समय परमेश्वर सारी बातों को हम विश्वास के दृष्टिकोण से देखने की ताकत हमें देने पाए. காலை வேளையில நமக்கு தேவன் இப்படிப்பட்ட கிருபை வழங்குவாராக எல்லா காரியத்தையும் விசுவாச பார்வையிலே பார்ப்பதற்கு. और जब उस बच्चे को बहुत सुंदर देखे थे, அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளையை அழகாக கண்டபோது बाहर का वातावरण को देख रहे हैं, வெளியில் இருக்கிற சூழ்நிலையை பார்த்தார்கள். कठिन वातावरण है, கடினமான ஒரு சூழ்நிலை. लेकिन क्यों सुंदर बच्चा का परमेश्वर ने दिया? ஆனால் ஏன் இப்படி அழகான பிள்ளையை தேவன் கொடுத்திருக்கிறார்? इसका मतलब कुछ परमेश्वर कर रहा है. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஏதோ குடும்பத்தில் செய்ய இருக்கிறார். पता नहीं है उनको.
அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ये मूसा के द्वारा क्या होने वाला मालूम नहीं, மோசேயின் மூலமாக எதிர்காலத்தில் என்ன நடக்கும் அவர்களுக்கு தெரியாது. इसको कैसा पालन पोषण करेंगे मालूम नहीं, இந்த பிள்ளை எப்படி வளர்ப்போம் அவர்களுக்கு தெரியாது. कैसा इसको खतरा से बचा के रखेंगे मालूम नहीं, பெரிய ஆபத்தில் இவனை எப்படி பாதுகாப்பது அவர்களுக்கு தெரியாது. लेकिन मैं इतना करूंगा, ஆனால் நான் இதை செய்வேன், जहां तक हो सके वहां तक बचाऊंगा. எவ்வளவு என்னால பாதுகாக்க முடியுமோ அவ்வளவு நான் இந்த பிள்ளையை பாதுகாப்பேன். ध्यान से सुनिएगा, கவனித்து கேளுங்கள். कभी कभी आपको सारी तस्वीर मालूम नहीं होगा जीवन की. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையுடைய முழு வரைபடம் உங்களுக்கு ஒரே நேரத்தில் தெரியாமல் இருக்கலாம். No, not necessary. You may see everything of your life, not at all necessary. और ये जरूरत भी नहीं है कि आपके जीवन के हर पहलू को, हर उस चित्र को आपको देखना. और वातावरण क्या दबाएगा पता नहीं, कोई बात नहीं. சூழ்நிலை என்ன விபரீதமாக எனக்கு அழுத்தங்களை கொண்டு வருகிறது பரவாயில்லை. परंतु ஆனால் जहां तक मुझसे हो सका मैं इसको पूरा करूंगा. என்னால எவ்வளவு இயலுமோ அவ்வளவு நான் இதற்கு காரியத்தை நடப்பிப்பேன். जो व्यक्ति इस प्रकार विश्वास को इस्तेमाल करता है, எந்த மனிதன் இப்படி விசுவாசத்தை பயன்படுத்துகிறானோ परमेश्वर उसमें से अपना कार्य को लागू रखता है. தேவன் அவன் மூலமாக தன்னுடைய கிரியை நடப்பிக்கிறார். भाई बहन बच्चे इस सवेरे के समय इस बात आपके मन में बैठने पाए. பிள்ளைகளே, பெரியவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த காரியம் உங்கள் மனதில் பதிந்திருப்பதாக. ये जरूरी नहीं है कि आप सारी जीवन की सारी बातों को पूरी तरह से जान लिए होंगे. இது கண்டிப்பு அல்ல, இது கட்டாயம் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்பது थोड़ा ही हमसे हो सकता है, ஒருவேளை கொஞ்சம் தான் நம்மால முடியும். इतने ही हमसे कर सकते हैं. நாம் இவ்வளவுதான் நாம் சொல்ல முடியும். 3 महीना ही हम बचा सकते हैं. 3 மாதம் தான் அந்த பிள்ளையை நாம் பாதுகாக்க முடியும். Oh, God loves that step of faith. परमेश्वर उस विश्वास की कदम के ऊपर बहुत प्रीति रखता है. हम केवल 3 महीना इस बच्चे का पालन पोषण कर सकते हैं. நாங்கள் வெறுமனே இந்த பிள்ளையை 3 மாதம் வரைக்கும் தான் வளர்க்க முடியும். Don't worry. आप चिंता मत कीजिए. Don't worry. आप चिंता मत कीजिए. 3 महीना का बच्चा का क्या कर सकते हैं? அங்க 3 மாத பிள்ளையை வைத்து நாம் என்ன செய்ய முடியும்? वो मूसा के माँ बाप ने ये नहीं सोचा 3 महीना में बच्चा का 3 महीना बच्चा का रख के क्या फायदा है. 3 மாதம் அந்த பிள்ளையை மட்டும் பாதுகாப்பா வச்சு என்னையே எனக்கு பிரயோஜனம் சொல்லி நினைக்கல. अरे 30 साल बच्चा का रखेंगे तब इस लड़का कुछ करेगा. 30 வருடம் வரைக்கும், வயது வரைக்கும் இந்த பிள்ளையை, இந்த பையனை பாதுகாத்தானா ஏதாவது செய்வான்னு சொல்லலாம். 3 महीना बच्चा के रखने से क्या करने का है? ஆனால் வெறுமனே 3 மாதம் நான் அவனை பாதுகாத்தா எனக்கு என்ன லாபம்? मैं फिर कहने के लिए चाहता हूं, நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். शायद आपके हाथ में इतनी ताकत होता होगा, ஒருவேளை உங்கள் கரங்களிலே இவ்வளவுதான் பலன் இருக்கக்கூடும். आपका हाथ तो आपका ताकत बहुत कम होता होगा. உங்களுடைய பலன் கையிலே குறைந்து கொண்டே இருக்கலாம். कोई बात नहीं, பரவாயில்லை. आपसे केवल 3 महीना ही किसी बात को संभालने की ताकत रखते हैं, कोई बात नहीं. உங்களுடைய கரங்களிலே வெறுமனே 3 மாதம் வரைக்கும் தான் காரியங்களை பாதுகாத்துக் கொள்ள வைக்க முடியும். பரவாயில்லை. 30 साल कुछ नहीं कर सक रहे हैं, लेकिन 3 महीना के लिए कर सकते हैं. करिए. உங்களால 30 வருடங்கள் வரை ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஆனால் 3 மாதம் வரைக்கும் குறைந்தபட்சம் செய்ய முடிகிறதே. பரவாயில்லை, செய்து கொண்டே இருங்கள். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவநாமம் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். अभी 3 महीना के बाद मेरा ताकत खत्म. 3 மாதங்கள் கழிந்த பின்பு என்னுடைய பலன் முழுவதும் இல்லாமல் போயிற்று. मैं प्रभु के हाथ में सौंपता. நான் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டேன். बच्चे को उठा के नदी पर रखती है. அங்கே பிள்ளையை எடுத்து அங்கே நதியிலே வைத்து விட்டார்கள். एक टोकरी में रख रही है. ஒரு கூடையிலே அங்கே வைத்து விட்டார்கள். सुनिए, थोड़ा सा भी, जरा सा भी उनको पता नहीं है ये बच्चा कहाँ जाएगा. கொஞ்சம் கூட அந்த வைத்தவர்களுக்கு தெரியாது இந்த மகன், இந்த பிள்ளை எங்கே போவான் என்று சொல்லி. लेकिन बच्चा, परमेश्वर वहाँ एक और बात को इस्तेमाल करता है. ஆனால் தேவன் அங்கே இன்னொரு காரியத்தை பயன்படுத்துகிறார். पढ़िएगा, வாசியுங்கள். निर्गमन 2 अध्याय யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 6 पद को पढ़िएगा. 6ஆம் वचनத்தை வாசியுங்கள். जब उसने उसे खोलकर देखा कि एक रोता हुआ बालक है, तब उसे तरस आया और उसने कहा, यह तो किसी इब्री का बालक होगा. அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். परमेश्वर कभी कभी छोटी बातों का भी इस्तेमाल करने का ताकत रखता है. தேவன் சில நேரங்களிலே சிறியதை காட்டிலும் சிறிய காரியங்களையும் பயன்படுத்துவதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். टोकरी पानी पर है. அங்கே அந்த நாணல் பெட்டி அங்கே தண்ணீரிலே இருக்கிறது. जहाँ फिरौन की बेटी नहाने के लिए चली आती है, எந்த இடத்திற்கு பார்வோனுடைய மகள்
குளிக்க வருகிறாளோ அந்த இடத்துக்கு பக்கத்திலே या मिस्रियों के रीति रिवाज के अनुसार पूजा करने के लिए चले आती हैं। அல்லது எகிப்தியருடைய வழக்கத்தின்படி பூஜை செய்வதற்காக வரக்கூடிய இடம் அது. जैसा हमारे हिंदू भाई बहन लोग करते हैं, नदी में जाके पूजा करते हैं, वैसे ही वो भी पूजा करने के लिए आई हैं। எப்படி நம்முடைய இந்து சகோதர சகோதரிகள் சகோதரிகள் செய்கிறார்களோ, நதி பக்கத்துல பூஜை செய்து அங்கே குளிக்கிறார்களோ, அப்படி ஒருவேளை இருக்கலாம். परमेश्वर किस प्रकार वातावरण को कंट्रोल करता है थोड़ा देखिएगा। தேவன் எப்படி அந்த சூழ்நிலையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார் என்று சொல்லி பாருங்கள். शायद दूसरे तरीका से वहां आती, शायद उसके दिल में एक भावना नहीं पैदा होता। ஒருவேளை இன்னொரு விதத்திலே அவள் அங்கே வந்தாள் என்று சொன்னால் அவளுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு பாவங்கள் இருக்காமல் இருந்திருக்கலாம். लेकिन पूजा करने के लिए चले आ रही, ஆனால் இப்பொழுதோ பூஜை செய்வதற்காக அவள் வருகிறாள். वहां टोकरी आ रहा है, அங்கே टोकरी है, அந்த நாணல் பெட்டி மிதந்து வருகிறது. और उसका सहेली लोग उठा के उसके हाथ में सौंप रहे हैं. அந்த பார்வனுடைய குமாரத்தினுடைய உதவியாளர்கள் வந்து அங்கே அந்த பெட்டியை எடுத்து கொடுக்கிறார்கள். वो खोल रही है, அங்கே அவளோ அந்த பெட்டியை திறக்கிறாள். और हिंदी अनुवाद में और तमिल अनुवाद में थोड़ा सा अंतर है. இந்தி மொழிபெயர்ப்புக்கும் தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் அங்கே காணப்படுகிறது. और रोता हुआ बच्चा को देखिए लिखा है, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அழுகிற பிள்ளையை கண்டாள் என்று சொல்லி. लेकिन तमिल बाइबल में है कि जब खुली है तब बच्चा रोया. ஆனால் தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பெட்டியை திறந்தாள், அதற்கு பின்பு பிள்ளை அழுதது என்று சொல்லி. कुछ भी हो, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. God uses the cry to create favor in the heart of that girl. परमेश्वर उस रोना को इस्तेमाल किया कि उस महिला के मन में एक कृपा या दया का स्वभाव को पैदा करने में. क्या परमेश्वर रोने का इस्तेमाल कर सकता है? ஆண்டவர் அழுகையை பயன்படுத்த முடியுமோ? बोलिए, சொல்லுங்க. रोने का इस्तेमाल कर सकता है? ஆண்டவர் அழுகையை பயன்படுத்த முடியுமோ? वो भी एक बच्चे के रोने का इस्तेमाल कर सकता है? ஒரு பிள்ளையை அழுகையை ஆண்டவர் பயன்படுத்த முடியுமோ? रोने के बातों का इस्तेमाल करके किसी के दिल को तोड़ने का परमेश्वर के पास ताकत है? ஆண்டவரிடத்திலே அழுகையின் பலத்தை யாரையாவது செலுத்தி அந்த இருதயத்தை உடைப்பதற்காக நொறுக்குவதற்கு பலன் இருக்கிறதா? वो भी एक बच्चा के रोने को इस्तेमाल कर सकता है? அதுவும் ஒரு சிறு பிள்ளை அழுகிறதினாலே ஆண்டவர் அதை பயன்படுத்த முடியுமோ? बच्चा का रोना बहुत साधारण बात है. பிள்ளை அழுகிறது ஒரு சாதாரணமான காரியம் இந்த உலகத்திலே. बहुत साधारण बात है. ஒரு மிகவும் சாதாரணமான காரியம். बच्चा कैसे रहता नहीं, क्यों रोता है? எப்படி அந்த பிள்ளை அழுகிறது? ஏன் அழுகிறது? एक पराये को देखता है, रोता है. ஒரு அங்கே ஒரு அந்நியரை யாரையாவது பார்த்தால் அந்த பிள்ளை இனம் கண்டு கொள்ளாமல் அழும். भूख लगने से बच्चा रोता है, பசி எடுத்தால் அழும், சரிதான். लेकिन अभी ये जाके नदी में रखा है, ஆனால் இப்பொழுதுதான் சென்று நதியிலே போடப்பட்டிருக்கிற பிள்ளை. इसलिए दूध पिला के ही डाली होगी, क्योंकि कितना घंटा के बाद क्या मिलेगा पता नहीं, इसलिए पेट भर के दूध पिला के ही डाली होगी. எவ்வளவு நேரம் கழிச்சு என்ன நடக்குமோ தெரியாது, அதனால அந்த பிள்ளைக்கு பாலை ஊட்டி தான் நல்ல வயிறு நிறைச்சு தான் அந்த தாய் வந்து போட்டிருப்பா. इसलिए भूख के चलते वो रहा नहीं. இது நிமித்தமாக பசியினால அந்த பிள்ளை அழாமல் இருந்திருக்கலாம். अभी पराया को देख के क्या करता है बच्चा पेट, अगर 3 महीना का बच्चा को आप देखिएगा, நீங்கள் 3 மாத பிள்ளையை பார்த்தீர்கள் சொன்னால் 3 महीना का बच्चा का देखिएगा, अगर पेट भरे रहेगा कोई भी देखेगा मुस्कुराएगा. வயிறு ஃபுல்லா நிரம்பிருந்துன்னா அந்த பிள்ளை யாரை பார்த்தாலும் புன் சிரிப்போட தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கும். 6 महीना का बच्चा आदमी के पहचानता है, मम्मी कौन है, ये कौन है, नया आदमी है, ये कहता है. 6 மாதம் நிரம்பி இருக்கிற பிள்ளை அம்மா யாரு அப்பா யாரு என்று சொல்லி நல்லா அறிந்திருக்கும். 3 महीना का बच्चा अगर जिसका पेट भरा है वो जल्दी रोता नहीं. 3 மாதம் தான் நிரம்பி இருக்கிற அந்த பிள்ளை வயிறு நல்லா நிரம்பி இருக்குது பால் குடிச்சதுனால, அதனால சீக்கிரம் அது அழாது. लेकिन यहाँ बच्चा रो रहा है. ஆனால் இங்கேயோ பிள்ளை அழுகிறது. मैं विश्वास करता हूँ நான் இப்படி நம்புகிறேன். मिरियम तो वहाँ खड़े होके देख रही थी, அங்கே மீரியாம் அங்கே நின்று கொண்டு அங்கே பார்த்து கொண்டிருக்கிறாள். और यहाँ पे बच्चे को टोकरी में ला के रखा गया है, இங்கே அந்த பிள்ளையே அந்த பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிறது, எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். और ये हाथ में रख रही है. இவள் தன்னுடைய கரத்தில் வைக்கிறாள் அந்த பெட்டியை. उसके लिए जो स्वर्गदूत दिया गया था वो उसको छूटी काट दिया.
நான் என்ன நினைக்கிறேன், அந்த பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவதூதன் அந்த பிள்ளையை அந்த நேரத்தில் கிள்ளி விட்டிருப்பான். क्योंकि टोकरी को उठाने समय रोना नहीं है. ஏனென்றால் அந்த பெட்டி, इसलिए मैं तमिल अनुवाद को मैं पसंद करता हूँ यहाँ इस जगह पे. நான் இந்த இடத்துல தமிழ் மொழிபெயர்ப்பை ஏன் விரும்புகிறேன்னு சொன்னால், அந்த பெட்டியை தூக்கி வரும் பொழுது அந்த பிள்ளை அளவில்லை. बाइबल बतलाती है मत्ती 18 अध्याय में उनके लिए ठहराए हुए स्वर्गदूत. அங்கே மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு என்று சொல்லி நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள் என்று சொல்லி. एक एक बच्चे के पीछे एक स्वर्गदूत दिया गया है. ஒவ்வொரு பிள்ளைக்கு பின்னாலே ஒவ்வொரு தேவதூதர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். उस वचन को पढ़िएगा, அந்த வசனத்தை வாசியுங்கள். मत्ती सुसमाचार மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 अध्याय 18ஆம் அதிகாரம் 10वां पद. 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். देखो, तुम इन छोटों में से किसी को तुच्छ न जानना, इन छोटे में से किसी को तुच्छ नहीं जानना, क्योंकि मैं तुमसे कहता हूँ क्योंकि मैं कहता हूँ कि स्वर्ग में उनके दूत उनके दूत जो स्वर्ग में हैं मेरे स्वर्गीय पिता का मुंह सदा देखते हैं. இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். उनके लिए एक स्वर्गदूत है, அவர்களுக்காக தேவதூதர்கள் இருக்கிறார்கள். बच्चों के लिए एक स्वर्गदूत है. பிள்ளைகளுக்கு தேவதூதர்கள் இருக்கிறார்கள். यहाँ पर प्रभु यीशु कहता है, இங்கே இயேசு கிறிஸ்து தானாக சொல்லுகிறார். ये कहानी नहीं है, இது ஒரு கதை அல்ல. लेकिन यहाँ पे मैं विश्वास करता हूँ मूसा के लिए ठहराया हुआ स्वर्गदूत उसको क्या कर दिया, छुट्टी काट दिया. நான் இங்கே என்ன சொல்ல முடியும், மோசேக்கு என்று சொல்லி நியமித்திருக்கிற தூதன் என்ன செய்திருக்கிறான், அந்த மோசையை பிள்ளையா இருக்கும் பொழுது லேசா கிள்ளி விட்டான். லேசல நல்லாவே கிள்ளிட்டான். इसलिए बच्चा रो रहा, अरे बाप रे बाप. இது நிமித்தமாக அந்த பிள்ளை உள்ளே இருந்து கத்தி கதறி அழுகிறது. उस रोने को देख के इसके अंदर एक दया पैदा हो रहा. அந்த அழுகையை பார்த்து இவளுக்குள்ளாக, அந்த ராஜகுமாரத்திக்குள்ளாக ஒரு தயை நிரம்பி வருகிறது. बच्चा का रोना साधारण है, பிள்ளை அழுகிறது ஒரு சாதாரணமான காரியம் தானே, साधारण है, ஒரு சாதாரணமான காரியம். लेकिन परमेश्वर उसको भी इस्तेमाल कर सकता है अपने कार्य के लिए. ஆனால் தேவன் அந்த அழுகையையும் பயன்படுத்த முடியும் தன்னுடைய காரியத்திற்காக. इस सुबह का समय இந்த காலை வேளையிலே परमेश्वर हमसे कहने पाए, தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. छोटी सी छोटी बातें जो साधारण उसको मैं इस्तेमाल कर सकता हूँ. சின்ன சின்ன காரியம், ஒரு சாதாரணமா தென்படுகிற காரியம், அதையும் நான் பயன்படுத்த முடியுமே. A small thing helped Moses to get a best education. A small thing gave Moses an opportunity to live in the palace like a son of a pharaoh. एक छोटी सी बात जो है मूसा को उस देश के बेहतरीन विद्या को सीखने के लिए दे दिया, वैसे ही एक छोटी बात जो है मूसा को उस राजमहल में रहने लायक, यानी एक राजा का बेटे के रूप में रहने लायक कर दिया. बच्चे थोड़ा ध्यान से सुनिए, பிள்ளைகளே கொஞ்சம் கவனித்து கேளுங்க. जो साधारण से साधारण बात, சிறிய காரியத்தை காட்டிலும் ஒரு சிறிய காரியம், बच्चा 3 महीना का बच्चे के रोने के आवाज उसके लिए 40 बरस के लिए प्रबंध कर रहा है. ஒரு சிறிய பிள்ளையினுடைய அழுகையின் சத்தம் அந்த பிள்ளைக்கு 40 வருடங்கள் வரை அங்கே எப்படி இருக்க வேண்டும் என்ற எல்லா காரியத்தையும் வசதிகளையும் வழங்குகிறது. बहुत सुंदर शिक्षा, ஒரு உயர்ந்த படிப்பு, सुंदर वातावरण, ஒரு உயர்ந்த अழகான சூழ்நிலை, सुंदर जगह, ஒரு अழகான அரண்மனையான இடம். Can you just believe? क्या आप इसके ऊपर भरोसा रख सकते हैं? इस सुबह के समय आपके जीवन में साधारण से साधारण बातें जो होती है, இந்த காலையில உங்களுடைய வாழ்க்கையிலே சாதாரண காரியத்தை காட்டிலும் ரொம்ப சாதாரணமான காரியம் நடக்கிறதே, उससे அவைகள் மூலமாக परमेश्वर तुम्हारे लिए बहुत बड़ा प्रबंध जिसको आप सोच नहीं सकते हैं, आपके कल्पना में नहीं है, उसको करने का ताकत रखता है. அவைகள் மூலமாக நீங்கள் நினைவில கூட நினைக்காத காரியத்தை, நீங்கள் கனவில கூட காணாத ஒரு காரியத்தை, ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் ஏற்பாடுகளை செய்ய முடியும். बगल वाला का हाथ पकड़ के बोलिएगा, பக்கத்து கரங்களை பிடித்து சொல்லுங்க. आप जिसको साधारण समझते हैं நீங்கள் எவைகளை சாதாரணமாக எண்ணுகிறீர்களோ उसी को लेके அவைகளை பயன்படுத்தி परमेश्वर ஆண்டவர் उत्तम से उत्तम बातों को உத்தமத்தை காட்டிலும் உத்தமமான காரியத்தை आपके लिए करने के लिए உங்களுக்காக செய்வதற்கு तैयार है. ஆயத்தமாய் இருக்கிறார். It's simple.
Very simple. இது ஒரு மிகவும் எளிதான ஒரு காரியம், சாதாரணமான ஒரு காரியம். I always admire my God. I always admire my God. मैं प्रभु को हमेशा इस प्रकार प्रशंसा करता हूँ, Because He uses very, very ordinary things for a greater purpose. क्योंकि वो एक छोटी सी साधारण बात को बड़े बड़े मकसद के लिए, बड़े बड़े योजना के लिए इस्तेमाल करता है. जिसको मनुष्य साधारण समझता है, मेरे परमेश्वर के लिए बहुत बड़ी बात है. எந்த காரியத்தை மனிதன் சாதாரணமாக எண்ணுகிறானோ அது தேவனுக்கு ஒரு பெரிய ஒரு காரியம். माँ बाप किसके भरोसा पर छोड़ दिए बच्चे को? அம்மா அப்பா அந்த பிள்ளையை யாருடைய நம்பிக்கையில ஒப்பு கொடுத்தாங்க? யாருக்கு இடத்துல ஒப்பு கொடுத்தாங்க அம்மா அப்பா? God, you gave this. I could keep only for 3 months. Now I gave to your dependence. हे प्रभु, इस बच्चा को तूने दिया, हम लोग ने 3 महीना तक बचा सके, लेकिन अब आपके हाथ में हम पूरे सौंप रहे हैं. मेरे हाथ में ताकत नहीं है, எங்களுடைய கரங்களிலே பலன் இல்லை. इससे ज्यादा रखने के लिए मेरे पास ताकत नहीं है, இதை தாண்டி வைப்பதற்கு எங்கள் கரங்களிலே பலன் இல்லை. इससे ज्यादा संभालने के लिए मेरे पास ताकत नहीं है. இதை காட்டிலும் இவங்களை பராமரிப்பதற்கு எங்களுக்கு பலன் இல்லை கரங்களிலே. I leave it your hands. हम आपके हाथों में छोड़ देते हैं प्रभु. जब आप इस प्रकार पूरी तरह से परमेश्वर पर छोड़ देते हैं, நீங்கள் இப்படி முழுவதுமாக தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிற போது, छोटी सी छोटी बातों को लेके परमेश्वर बहुत बड़ा प्रबंध कर लेता है. சிறிய சிறிய காரியங்களை எடுத்து தேவன் பெரிய ஏற்பாடுகளை உங்களுக்காக செய்ய முடியும். यही विश्वास करता, இதுதான் விசுவாசம் செய்கிற காரியம். यही विश्वास करता. இதைத்தான் விசுவாசம் செய்ய முடியும். परमेश्वर ऐसा विश्वास का हमारे अंदर पैदा करने पाए. தேவன் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்குள்ளே உருவாக்குவாராக.